ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு வழிபட்டோன்னா குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் பார்த்துருக்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா, சித்தி சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி மாதமானால் குலதெய்வ கோவிலுக்கு மொத்தமாக கிளம்பி வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க திருவிழா நடக்கிறப்ப. ஸோ அதனால் எனக்கும் ஆடி மாதம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே கோவிலுக்கு போகணும், பொங்கல் வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். இது ஆடி மாதம் இல்லையா, அதனால் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாமியை கும்பிட்டுக்கிட்டு நான் இப்போ பொங்கல் வைக்க போகிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா நீங்கள் சுட்டி காமிங்க, நான் கண்டிப்பாக அந்த தவறை திருத்திக்கிறேன். நாங்கள் இப்போ வசிக்கிறது சென்னை மாங்காட்டில். கோவில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, குலதெய்வ கோவில் கீழ்ஸ்ரீசமங்கலம் அப்படின்ற கிராமத்தில். எங்கள் குலதெய்வ அம்மன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வலசை காத்த அம்மன். குழந்தெல்லாம் பிறந்ததுன்னா கூட முதல்ல பேர் வந்து பெண் குழந்தையாக இருந்தால் வலசினும், ஆண் குழந்தையாக இருந்தால் வலசைனும் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு இஷ்டப்பட்ட பேரை வந்து குழந்தைங்களுக்கு அப்புறம் கூப்பிட ஆரம்பிப்போம். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு மொட்டை போடணும், காது குத்தணும், இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் குலதெய்வ கோவிலில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னுடைய 2 மகள்கள் இலக்கியா, தமிழ்ச்செல்விக்கெலாம் கூட ரொம்ப சிம்பிளாக குலதெய்வ கோவிலில் தான் வச்சு செஞ்சோம். என்ன விசேஷம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் மேரேஜ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் ஒரே குலதெய்வம் தான். சரி, இந்த வீடியோ எடுத்தது சண்டே அன்னைக்குங்க. சண்டே அன்னைக்கு தான் குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தோம். அதனால் சாட்டர்டேவே என்ன பண்ணோன்னா, மாங்காட்லேயே நாங்கள் முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கிட்டோம். கோவிலுக்கு தேவையானது, அடுத்தது பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானது, இப்படி யோசித்து எல்லாமே வந்து வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு படுத்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கி வச்ச எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மஞ்சள் குங்குமத்தில் தான் ஆரம்பித்தேன். அடுத்ததான் நான் ரொம்ப பயந்த விஷயம் அடுப்பு தாங்க. விறகு அடுப்பில் வந்து சமையல் பண்ணதே கிடையாது. எப்போவாவது இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் வைக்கிறது தான். அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டேங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அடுப்புக்கு தேவையான கல்லை வந்து தேடி எடுத்து வச்சாச்சு. தண்ணி விட்டு கழுவிட்டேன். அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விறகு எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கிட்டு அது மேலே கொஞ்சமாக தேங்காய் நார் வச்சு அதில் கொஞ்சம் கற்பூரம் வச்சு பற்ற வச்சிட்டேன். அப்புறம் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிற பானையை அடுப்பு மேலே வச்சாச்சு. பொங்கல் ரொம்ப சீக்கிரமாகவே பொங்கிடுச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பொங்கல் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டிலலாம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். ஒலை கொதித்த பிறகு அரிசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வெந்த பிறகு செய்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. வெல்லம் மெல்ட் ஆகி மறுபடியும் கெட்டியான ஒன்று கடைசியாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிட்டேன். பொங்கல் அன்னைக்கு ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இப்போ நான் பொங்கல் வைக்கிறத தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நடுவில் என்னுடைய வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பக்கத்தில் நிறைய பேர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் பொங்கல் முழுசாக வச்சு முடித்தாச்சு. அடுத்தது கோவிலுக்கு தான் போய் படையல் போட்டுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் வரப்போ இவ்வளோ பெரிய கோவில்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன கோவில் தான். எங்கள் அப்பா வந்து இந்த குதிரையில் உட்கார வைப்பார் எங்களை, என்ன எங்கள் அண்ணனை எங்கள் அக்காவை எல்லாரையும். இது மட்டும் மறக்கவே முடியாது என்னால். பெரும்பாலும் நாங்கள் ஆடி மாதத்தில் எங்கள் பேரண்ட்ஸோடு கோவிலுக்கு வரப்போ எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த குதிரை தாங்க. குலதெய்வ கோவிலுக்கு வரப்போ நிறைய நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தாலும்
நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம கூட இல்லை, நம்ம கூட பிறந்தவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப பேசவே வரமாட்டேங்குதுங்க. தொண்டையெல்லாம் என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. சரி, நாங்கள் இப்போ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்றதுக்குள்ளார குரங்குங்க நிறைய வந்துருச்சுங்க. ஒரு 2-3 குரங்கு வந்து சாமிக்கு வச்சுருந்த வாழைப்பழம் அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு. என் வீட்டுக்காரரு குரங்கை பார்த்தோன்னே, கல்யாணி எதுவும் பண்ணாத, சைலண்ட்டாக இரு, நம்ம ஏதாவது பண்ணாதான் குரங்கு திருப்பி நம்மளை ஏதாவது பண்ணும், அது என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, அங்கே இருந்த வாழைப்பழத்தை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு அழகாக போயிடுச்சு அது. நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ரொம்பவே திருப்தியாக இருந்தது. கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் திருவிழா கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம்தான் வந்து திருவிழா நடக்கும். அந்த சமயம்லாம் பார்த்திங்கன்னா கோவிலில் காலை வைக்கவே முடியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த வருஷம் திருவிழா இல்லை, அநேகமாக அடுத்த வருஷம் திருவிழா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துடுவோம் திருவிழாவுக்கு, எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சாமி கும்பிட்டு தான் போவோம். பொங்கல் வச்சுட்டு எப்படி இருக்கேன் பாருங்கள், நான் நல்லா வேர்த்து விறுவிறுத்து இருக்கேன்ல, முகம்லாம் என்னமோ கருப்பான மாதிரி இருக்குது. ஒரு நாள் பொங்கல் வச்சதுக்கே இப்படி பாருங்கள். என் பொண்ணு வந்து தலையெல்லாம் இப்படி பண்ணி வச்சுருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி விட்டா. பொங்கல் வச்சுட்டு வெளியே வந்து உட்காந்து அவருக்கு பசங்களுக்கு பொங்கல் கொடுத்தேன். என் பொண்ணெல்லாம் அந்த அளவுக்கு பொங்கல் சாப்பிடலை. அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு, நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் தட்டில் எடுத்து வச்சு கொடுத்தேன்னு சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு தவறு பண்ணிட்டேங்க, தொன்னை வாங்கிட்டு போயிருந்தோன்னா அதில் போட்டு பக்கத்தில் இருந்தவங்களுக்குலாம் தந்துருக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறப்ப தொன்னை வாங்கிட்டு போயிடுங்க. அதில் வந்து நம்ம சக்கரை பொங்கல் வச்சு கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் மறந்த மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க. ஏன்னா குலதெய்வ கோவில்லாம் பெரும்பாலும் கிராமத்தில் தான் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா கடையே இருக்க மாட்டேங்குதுங்க. பக்கத்தில் அவசரத்துக்கு ஏதாவது வாங்கணுன்னா கடை எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இங்கேயும் அப்படி தான். ஆனால் நாங்கள் எதுவுமே மறக்கலை, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மறந்துட்டோம். கோவிலில் நிறைய நாய்கள் இருந்ததுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறப்ப அவ்வளோ அழகாக சாப்பிடுதுங்க அதுங்க. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். வரப்பவே பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா பொங்கல் வைக்கணும், நம்ம சாப்பிடணும், தண்ணி தாகம் எடுக்கும், வெயில் வேறு எக்கச்சக்கமாக வேறு இருந்தது இல்லைங்களா. சென்னையிலலாம் கொஞ்சம் விட்டு விட்டு மழை பெய்யுது, இங்கே அப்படியே காஞ்ச மாதிரி இருக்குங்க. குளத்தை பற்றி சொல்லியே ஆகணும். நாங்கள் சின்ன வயசுலலாம் போகிறப்ப அவ்வளோ தண்ணி இருக்கும். இந்த டைம் போகிறப்ப பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லைங்க, காஞ்சி போயிருக்குது. தண்ணிக்காக நாங்கள் சுற்றுன்னு சுற்றணும். ஒரு வழியாக தண்ணி எங்கேயுமே இல்லாததுனால என் பொண்ணு குளத்தில் போய் கையை கழுவடி அப்படின்னா, என் 2வது மக குளம் தண்ணியே அழுக்காக இருக்குது போமா, இங்கெல்லாம் நான் கையை கழுவ மாட்டேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமேட்டு எடுத்துகிட்டு வந்த தண்ணியில் தான் கையெல்லாம் கழுவிட்டு நல்லபடியாக கிளம்பிட்டோங்க. சூப்பராக குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோம். நம்ம மனசு தாங்க காரணம், எல்லாமே சரி, மனசு தான் காரணம். எனக்கு பொதுவாகவே கோவிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கோவிலுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்தாலுமே ஒரு மாதிரி அமைதியாகிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பழகின கோவில் தான். எங்கள் அம்மா அப்பாவோட வந்த கோவில் இல்லைங்களா, அதனால எனக்கு அந்த எண்ணம் தான் வந்து வருமே. எங்கள் அம்மா அப்பா கூட வரா மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்கும். எங்கள் கூட தான் இருப்பாங்க அவங்க. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். நான் கிளம்புறேன். பாய்.